கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிர் உள்ளவரையே, தமிழே நீ எனக்கு இறையே. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் நம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம். அவையோருக்கு வணக்கம். நடுவர் பெருமக்களுக்கு வணக்கம். என் பெயர் ஆருத்ரா. எனக்கு 6 வயது ஆகிறது. இன்னைக்கு நான் சும்மா சாதாரண பேச்சு பேச வரலை. தமிழ் பேசுவோம், தமிழில் பேசுவோம் என்ற தலைப்பில் வந்திருக்கேன். நம் தமிழ் சொந்தங்களில் பலர் பிற மொழிகளில் பேசினாதான் உயர்வு, அதுதான் நாகரிகம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உலக அகழ்வாராய்ச்சிகளும் வரலாற்று உண்மைகளும் என்ன சொல்கிறது தெரியுமா? எகிப்து நாட்டு பானைகளும் தாய்லாந்து நாட்டு கல்வெட்டுகளும் நம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. தமிழின் கீழடியில் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்துக்கள் கிடைத்துள்ளன. இது வெறும் எழுத்துக்கள் அல்ல, உலக நாகரிகத்துக்கே வழிகாட்டிய மூத்த மொழி நம் மொழி. தமிழ் உலகமே இன்னும் நாகரிகம் அடையாத ஆதி காலத்திலேயே நம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்திருக்கிறோம். உலகமே கொண்டாடும் கொரிய மொழியில் அம்மா, அப்பா, நாள், புல் போன்ற 100க்கும் மேற்பட்ட தூய தமிழ் சொற்கள் இன்னும் அதே அர்த்தத்தில் அதே உச்சரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. அது மட்டுமா? ஆஸ்திரேலியாவின் பழங்குடி மக்களும் ஆப்பிரிக்காவின் கேமரோன் மக்களும் பேசும் மொழிகளில் நம் தமிழ் சொற்கள் கலந்துள்ளன. நம் தமிழ் புலவர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடினார். அதாவது உலகமே என் ஊர், உலக மக்கள் என் நண்பர்கள். இதனால்தான் உலக ஐநா சபையில் இந்த பாட்டு கம்பீரமாக ஒலிக்கிறது. பெரியவர்களே, நாம் ஏன் தமிழ் பேச வேண்டும் தெரியுமா? உலகத்திலேயே மிக நீளமான வண்டி மகிழுந்து, அதாவது ரயில் வண்டி. ஒரு மகிழுந்து எவ்வளோ நீளமாக இருந்தாலும் எவ்வளோ வேகமாக போனாலும் அதோட தண்டவாளத்தை விட்டு அது வெளியவே வராது. வந்தால் அது கவிழ்ந்துடும். அதே மாதிரி நாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் எவ்வளோ பிறமொழி கற்றாலும் நம் வாழ்வின் தண்டவாளம் நம் தாய்மொழி தமிழ் மட்டும்தான். இதனால் தான் சொல்லுகிறேன், நம் கம்பீரமாக தமிழ் பேசுவோம். தமிழ் என் மூச்சு, தமிழ் என் பேச்சு. தமிழ் பேசும்போது எனக்கு பிறக்குது தனி வீச்சு. என் பேச்சை ரசித்த நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றிகள். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. நிறைய கண்டென்ட் இருந்தது அதில் இல்லையா? நிறைய அழகான தகவல்கள். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நான் அழைக்க இருப்பது. வணக்கம், என் பேர் ஆதவன் குலத்துங்கன். என் தலைப்பு என் கனவு திக் திக்கும் தேன்தம திக்கட்டும் பரவட்டும் முத்தம தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த கொடி நம் தமிழ் கொடி. இப்படிப்பட்ட பெருமை மிக்க தமிழ் மரபின் வாரிசாக அமெரிக்கா மண்ணில் நின்று பேசும் நான் ஆதவன் குலத்துங்கன். இன்று நான் என் கனவு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். என் கனவின் அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் தேவ புலவர் திருவள்ளுவர். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ளவதெல்லாம் உயுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நியத்து தோழி என்ற குரலில் தோல்வி கஞ்சாமல் எப்பொழுதும் பெரிய கனவுகளை மட்டுமே காண வேண்டும் என்று வள்ளுவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு உலக அரங்கில் தமிழன் தலை நிமிர வேண்டும் என்று முண்டாசி கவிஞன் பாரதி கண்ட கனவு மெய்ப்பட வேண்டும். கிரீசு மாதை விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், திருநியோலை பெருமை வேண்டும் என்று பாடினார்.
அந்த பாரதியார் கனவிற்கு அறிவியல் வடிவம் கொடுத்தவர் நம் இன்றைய தலைமுறையின் வழிகாட்டி மாமனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள், அந்த கனவு காணுங்கள் என்று கூறி நாம் ஒவ்வொரு மனிதிலும் நம்பிக்கை விதியை விதைத்தவர். இதோ அவரது கனவு வரிகள். உலகத்திலே வருவதல்ல கனவு, உன்னை இன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. கனவு காணுங்கள் என்று கூறி நாம் கனவு காணுங்கள், அந்த கனவை எண்ணங்களாக மாற்றுங்கள், அந்த எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள். இதோ என் கனவுகளை அடக்குகிறேன், கேளுங்கள். கீரடி தந்த தொன்மையையும் சிவபதிகானம் தந்த கற்பனையும் திருக்குறள் தந்த வாழியலையும் இந்த உலகம் முழுமைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என் கனவு. அது மட்டுமா, நான் புதிய சீருந்துகளை உருவாக்க வேண்டும் என்பது என் கனவு. இறுதியாக இந்த மாபெரும் தமிழ் பேச்சு போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பது கூட என் கனவு. கனவுகளை விதைப்போம், அறுவடை செய்வோம். வாழ்க்கத்தமர். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக இருந்தது. தூங்க விடுவதா கனவு? இல்லை 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 இல்லை, உங்கள் தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆழமாக இருந்தது. மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக நம்ம அழைக்க இருப்பது நித்திலன் மலவரன். வாங்க. ஆரம்பிக்கலாமா? அவையோர் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நான் இன்று உங்கள் முன் எனது கனவே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தோன்றும் புகழோடு தோன்றுக என்பது வள்ளுவரின் வாய்மொழி. உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நனவாக்க முயற்சி செய்பவர் மிக சிலரே. பாரதியார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்தியா விடுதலை பெறும் முன்பே கனவு கண்டார். நெல்சன் மண்டேலாவின் கனவு தென்னாப்பிரிக்கா நாட்டை அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற செய்ய வேண்டும் என்பது. அதற்காக 27 ஆண்டுகள் சிறையிலும் இருந்து தனது கனவை நிறைவேற்றினார். கனவு காணுங்கள் என்று இளைஞர்களே கனவு காண சொன்ன இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்களை மறக்க முடியுமா? ஒரு சிறந்த விண்வெளி வீரனாக வேண்டும் என்பதே எனது கனவு. சூரிய குடும்பத்தின் ஆற்றல்கள் ஒரு புரியாத புது. சூரியனின் ஒளியும் வெப்பமும் இன்று இவ்வுலகில் எதுவும் உயிர் வாழ முடியாது என்பது உண்மை. இன்னும் அரிய வகை ஆற்றல்கள் பொதிந்துள்ள இந்த கோள்களை ஆராய்ந்து அதன் பலன்களே மனித சமுதாயத்திற்கு படைப்பதை எனது கனவின் லட்சியம். அதற்கேற்ப கோள்கள், துணைக்கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களை பற்றி விரிவாக படித்தறிய ஆரம்பித்து இருக்கிறேன். எனது பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்து வருவதில் பெரும் மகிழ்ச்சி. ஒரு விண்வெளி வீரராக நாசாவில் சேர அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகியவற்றில் உயர்தர கல்வியும் ஆயிரக்கணக்கான மணி நேர செயல்பாட்டு அனுபவமும் குறைபாடற்ற உடல் தகுதியும் தேவைப்படுகிறது. நான் பள்ளியில் அறிவியல், கணித பாடங்களே ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு வருகிறேன். தினமும் ஆரோக்கியமான உணவு உண்கிறேன். முறையான உடற்பயிற்சியில் ஈடுபடுகின்றேன். புவியீர்ப்பு இல்லாத சூழலில் நீண்ட நாள் வாழ உடல்நலம் மற்றும் சீரான இரத்த ஓட்டம் அவசியம். இதற்கு நீச்சல் பயிற்சி, தீவிர உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை கண்டு துவளாத மனப்பான்மையும் தேவை. நாசா நடத்தும் கடுமையான மருத்துவ மற்றும் உளவியல் சோதனைகளில் தேர்ச்சி பெறுவது எனது இலக்கின் முக்கிய அம்சம். அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் புதிய அறிவை வளர்த்து கொண்டு வருகிறேன். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லா மற்றும் இந்திய அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வகுத்து கொடுத்துள்ள பாதைத்தான் எனது கனவுக்கு எரிபொருள். எனது முயற்சிகளும் செயல்பாடுகளும் எனது கனவை நோக்கிய பயணமாக அமைப்பதில் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கிறேன். செப்பிக்குள் விழும் மழைத்துளி முத்தாக மாறிவிடும். அதுபோல எனது கனவும் ஒரு நாள்
நாள் முத்து சிற்பியாக உருவாகும். நாசா விண்வெளி வீரராகும் எனது கனவு ஒரு நாள் நிறைவேறும். அந்த நாள் என் வாழ்வில் ஒரு பொன்னாள். செயற்கரிய சேவர் பெரியர் என்ற குரலுக்கேற்ப எனது கனவை நனவாக்கி சான்றோர் பட்டியலில் எனது பெயரை பதிப்பேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. அதர்பா விக்னேஷ். வந்தாயே தாயே வா மகளே என்றாயே, தந்தாயே நாவில் சரண் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாமல் இருப்பேனா, என்னை எரித்தாலும் உன் பேர் தான் சொல்லும்படி தங்க மகளே. தாய்ப்பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் நம் தாய்க்கு முதல் வணக்கம். தாயே தமிழே வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் பெருமக்களுக்கும் வணக்கம். என் பேர் அதர்வா. எனக்கு 5 வயது ஆகிறது. இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு நன்றி சொல்லும் பழக்கம். இங்கே இருக்கும் பலர் யாரிடமாவது உதவி பெற்றால் நன்றி என்று சொல்வதை ஒரு சாதாரண வார்த்தையில் நினைக்கிறார்கள். ஆனால் உலக இலக்கியங்கள் நன்றியுணர் எப்படி பார்க்குதுன்னு தெரியுமா? நன்றியுணர் என்பது இதயத்தின் நிறம். அதாவது பிரெஞ்சு உலக இலக்கியம் கூறுகிறது, ஒருவர் நமக்கு ஒரு உதவியும் செய்யாத போது அவர் நமக்கு உதவி செஞ்சால் இந்த பூமியும் வானத்தையும் தந்தாலும் பத்தாது. ஒரு நாள் ஒரு பாரி மன்னர் அவரோட தேரில் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு முல்லை கொடி படர இடமில்லாமல் இருந்துச்சான். அப்போ அவரோட தேரையே அங்கே விட்டு வந்தாராம். இறைக்கு நன்றி சொல்லும் விதமாக அவரோட தேரையே அதுக்கு படுறதுக்கு இடத்துக்கு தந்துட்டாராம். இரவில் தூங்கும் போது 3 பேர் நன்றி சொல்லும் தூங்கும் பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம் வரும். காலை விழுந்ததும் சூரியனுக்கு நன்றி, ஊற்றி விடுறதுக்கு விவசாயிக்கு நன்றி, பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து விடுறதுக்கு அம்மா அப்பாவுக்கு நன்றி, நம்ம படிக்க வைக்கும் ஆசிரியருக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும் விதமாக நன்றியே பண்பு, நன்றியே அன்பு. அனைவருக்கும் நன்றி. வெரி கியூட். ரொம்ப நல்லா பேசுனீங்க இல்லையா? மிக்க நன்றி. நீங்கள் பேசுனதுக்கு, அந்த டாபிக் எடுத்து நீங்கள் பேசுனதுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கடைசியாக நாங்கள் அழைக்க இருப்பது கபிலன் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கபிலன். நான் இன்று கணியரை ஏறிய சுளையும் முற்றல் கழையரை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாவேந்தரின் வரிகளால் என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். அவை நடுவர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்ல எண்ணல் வேண்டும் என்றார் மகா கவி பாரதி. நல்ல எண்ணங்கள் கனவுகளாக மாறி பின் சாதனைகளாக மாறுகின்றன. அதை உணர்ந்து
என் கனவு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன். என் பேர் கவிழன். கனவு என்றால் என்ன? தூங்கும்போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்றார் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியது போல் என்னை தூங்க விடாமல் செய்யும் கனவு என்ன? ஒரு 8 வயது பையன் எனக்கு வேற என்ன பெரிய கனவு இருக்க போது, நீங்களே சொல்லுங்க ஐயா. ஒரு நாள் எங்கள் ஆசிரியர் வகுப்பில் கேட்டார், உங்கள் கனவு என்ன என்று. ஒருவன் மருத்துவராகணும் என்றான், இன்னொருவன் பொறியாளராகணும் என்றான். நான் எழுந்து, ஐயா, வீட்டு பாடம் தேர்வும் சிறப்பகுப்பும் இல்லாத ஒரு குழந்தை பருவம் என்பது என் கனவு என்று சொன்னேன். உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. ஏன் இப்படி சொல்கிற என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றார் மகாகவி பாரதி. ஆனால் எங்கே ஓடுறது, எங்கே ஆடுறது? பள்ளிக்கூடம், வீட்டு பாடம், அப்புறம் சிறப்பகுப்பு எல்லாத்துக்கும் அட்டவணை போட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. உண்மையை சொல்லணும்னா இழுத்துட்டு போகிறீங்க. பள்ளிக்கூடம் வீட்டு பாடம் முடிக்க முடியலன்னு சிறவகுப்பு போனால் அவங்க 2 வீட்டு பாடம் கூடுதலாக கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, கொடுமை என்று கோவிலுக்கு போகலாம், அங்கே ஒரு கொடுமை தாளம் போட்டு ஆடிச்சான். இப்படி தான் இருக்கிறது எங்கள் நிலை. பெற்றோர்களே, நீங்கள் எல்லாரும் கொடுத்த வச்சவங்க. ஏன்னா ஒரு 30 வருடம் முன்னாடி பிறந்து தப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு சிறப்பகுப்பு நேரில் போகணும்னு பயந்து உங்கள் பெற்றோர் உங்களை சும்மா விட்டாங்க. ஆனால் எங்கள் நிலைமையை பாருங்கள். எல்லா வகுப்பில் மெய்நிகர் காணொளியில் தான். நீங்கள் அதை பெரிய வரம் நினைக்கிறீங்க, நம்மள அதை பெரிய சாவாகத்தான் பார்க்கிறோம். கைபேசியை திறந்தால் வகுப்பு, கணினியை திறந்தால் வகுப்பு, தொலைக்காட்சி பார்த்தால் வகுப்பு, எங்கே திரும்பினால் கூட வகுப்பு. பராசக்தி படத்தில் சிவாஜி நேசன் பேசுவாரே, ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன். இதுதான் எங்கள் நிலை. சில நேரங்கள் எனக்கு ஒரு சந்தேகம் வருது, நாங்கள் உங்கள் பிள்ளைகளா இல்லை கனவுகளை சுமக்கும் இயந்திரங்களா? நான் எல்லா பெற்றோரையும் சொல்லவில்லை, சில விதிவிலக்களும் இருக்காங்க. என்னோட அப்பா அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. உங்களிடம் ஒரு கேள்வி. பள்ளியில் படிக்கிறோம், வீட்டில் படிக்கிறோம், விடுமுறையிலும் படிக்கிறோம். இப்படி இருந்தால் விளையாடுறது எப்போது? நண்பருடன் பேசுவது எப்போது? கதையை கேட்பது எப்போது? மழையில் நனைவது எப்போது? இது எல்லாம் இல்லாத ஒரு குழந்தை பருவம் என்ன குழந்தை பருவம்? அதனால்தான் என் கனவு மருத்துவரோ பொறியாளராகவோ இல்லை. முதலில் குழந்தைகளாக வளர வேண்டும். பாரதியார் கனவு கண்ட துணிவான தலைமுறையாகவும், கலாம் ஐயா கனவு கண்ட அறிவார்ந்த தலைமுறையாகவும் இந்த உலகம் உருவாக வேண்டும் என்றால் குழந்தைகளாக வளர வேண்டும் என்பது என் கனவு. ஐயா, இப்படி சொல்லி முடிக்கிறேன். பூங்காவும் வேண்டும், புத்தகமும் வேண்டும், மதிப்பெண்ணும் வேண்டும், மழையில் நனைய சுதந்திரமும் வேண்டும். மொத்தத்தில் குழந்தைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு முறை கைத்தட்டுங்க. நிறைய குழந்தைகள் போயிட்டாங்க. பட் 5 குழந்தைகள் இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்களான்னு தெரியல. இன்னொரு 3 பேர் ஆப்செண்ட்டாக இருக்காங்க. பட் அவங்க வந்தாங்கன்னா இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்குது. அவங்களையும் அசஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். மிக்க மகிழ்ச்சி. ஜட்ஜுக்கு இன்னொரு முறை கைத்தட்டுங்க. ஆமாங்க. என்ன அர்த்தத்துக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தைகள் நிறைய படிக்கணும், நிறைய தமிழ் பேசணும், நிறைய எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுறது. இப்போ இருக்கிற 5 குழந்தைகள் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. எல்லாருமே நல்லா பண்ணாங்க இல்லையா? சில குழந்தைகள் மெமரைஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் டக்குன்னு ஸ்டக் ஆகிடுச்சு. பட் ஆனால் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. உடல் மொழி நல்லா இருந்தது, கண்டென்ட் நல்லா இருந்தது, அவங்களுடைய உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. இவர் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. எத்தனை வருஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர்? செகண்ட் இயர். ஓகே, சூப்பர். வணக்கம், என் பேர் பிரகிருதி கோபிநாத். உலக உருண்டையை உருட்டிவிட்டால் அதில் ஓடி திரியும் கண்டங்கள் எத்தனையோ. நீல் அகலத்தில் நிமிர்ந்து நின்றாலும் பால் வலிக்க முடியாத வறண்ட பாலைவனங்கள், சோலை குன்றுகள் என எத்தனையோ தென்படும். அத்தனைக்கும் அடுவேந்தே நான் சின்னஞ்சிறு கண்டமாம், இந்த செல்வ களஞ்சியமாம். இங்கே இந்திய துணை கண்டம், இங்கே வேறு எங்கள் ஊர் கோயம்புத்தூருக்கான கனவு தான் என் கனவு. கரையோரம் ஆலமரம், கரைக்கு மேலே வேலமரம். ஆமாங்க, கரையோரம் ஆலமரம், கரைக்கு மேலே வேலமரம்.
ஊரோரம் தென்னை மரம், ஊஞ்சலாரும் கொக்கு எல்லாம். ஊரை சுற்றி புளிய மரம், உளிப்பி வித்தா சலசலக்கும். எங்கள் ஊர் கோயம்புத்தூர், தித்திக்குமே சிறுவாணி தான். எங்கள் வீடு பெரிய வீடு, கறி குழம்பு மணக்கும். எங்கள் கோயில் திருவிழா தான், ஊரே தான் மாவிளக்கு. நொய்யலாறு ஓடுமுங்க, நோயல்னு வராதுங்க. பாட்டி தாத்தா வருவாங்க, பரிசெல்லாம் தருவாங்க. அத்தை மாமா வருவாங்க, ஆசையாக தான் கொஞ்சுவாங்க. வேணுங்கிறத சாப்பிடலாம், வாடை காற்று வாங்கலாம். கொஞ்சம் காசு இருந்தாலும் நெஞ்ச நிமித்தி வாழலாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கேன், அம்மா சொல்ல கேட்டிருக்கேன். சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல வருமா, சொந்த வீடை போல வருமா? மரியாதைனா கோயம்புத்தூர், மருதமலையும் எங்கள் ஊர். எல்லாருக்கும் வெவ்வேறு சொந்த ஊர், அதாங்க நம்ம வேறு. எந்த ஊருக்கு போனாலும் எந்த வேலை செஞ்சாலும் சொந்த ஊரை நினச்சாலே சந்தோஷந்தான் மனசெல்லாம். ஆமாங்க, சொந்த ஊரை நினச்சாலே சந்தோஷந்தான் மனசெல்லாம். அப்படிப்பட்ட எனக்கு, என் சொந்த ஊருக்கு, என் சொந்த நாடுக்கு நம்ம பெரிய மருத்துவராகி சேவை செய்கிறது தான் என் கனவு. என் ஊருக்கு என் ஊருக்கு நான் பெரிய மருத்துவராகி சேவை செய்கிறது தான் என் கனவு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றுறது இது. நம்ம யாருக்கும் உதவி செய்யாத போது யாராச்சும் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு இந்த வையகத்தை கொடுத்தாலும் சரி, இந்த வானகத்தை கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அது சமமாகாதுன்னு வலுவறையாகவே சொல்லியிருக்காங்க. என் தூக்கம் கலைஞ்சாலும் என் கனவு கலையாது. ஆமாங்க, என் தூக்கம் கலைஞ்சாலும் என் கனவு கலையாது. விரைவில் சந்திப்போம் மருத்துவராக. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இன்னொரு கை தட்டுங்க இந்த குழந்தைக்கு. இப்போ நம்ம அழைக்க இருப்பது தாரணி கேதார்நாத். வணக்கம், என் பேர் தாரணி கேதார்நாத். நான் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு நல்ல நண்பனின் பண்புகள். நம்ம எல்லாருக்குமே நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அதில் யார் யாரெல்லாம் நல்ல நண்பர்கள் என்பது உங்களோட பண்புகள் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட சிறந்த பண்புகளை பற்றி தான் நான் எனக்கு பேச போகிறேன். அதுவும் நம்ம திருவள்ளுவரோட அறிவுரையோட. முதல் பண்பு உண்மையான அன்பு காட்டுதல். ஒரு நல்ல நண்பன் முகத்தில் சிரித்து பேசி மனசில் கெட்ட எண்ணங்கள் வச்சிருக்கக்கூடாது. முகத்துலேயும் சரி மனசுலேயும் சரி நல்ல எண்ணங்களும் உண்மையான அன்பும் இருக்கணும். அதை தான் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று நாம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இரண்டாவது பண்பு ஆபத்துலேயும் துன்பத்துலேயும் உதவுறது. நம்ம உடுத்திருக்க ஆடை விலகுச்சுன்னா நம்ம கை எப்படி தானாகவே போய் அது சரி பண்ணுதோ, அதே மாதிரி நம்மளுக்கு ஆபத்தில் துன்பம் வரும்போது நம்ம நண்பன் நம்ம கேட்காம ஓடி வந்து உதவி செய்யணும். அதை தான் உடுக்கையே இருந்தவன் கை போல அங்கே இடுக்கண் கலைவுதாம் நட்பு என்று நாம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மூன்றாவது பண்பு தகுதி பார்த்து பழகக்கூடாது. ஒரு நண்பன் தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் கருப்பா சிவப்பா பணக்காரனா ஏழான்லாம் பார்க்கக்கூடாது. உங்கள்கிட்ட உண்மையான நட்பிற்கண் மட்டும்தான் பார்க்கணும். அதை தான் புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாங்கே தரும் என்று நம்ம வள்ளுவர் அறிவுறுத்திருக்காரு. நாலாவது பண்பு தவறு செய்தால் சுட்டி காட்டணும். ஒரு நண்பன் நம்ம கூட சிரித்து பேசுறதுக்கு மட்டும் இல்லை, நாம் ஏதாச்சும் தவறு செய்தால் அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீ செய்கிறது தவறு என்று சுட்டி காட்டி நம்மளை திருத்தணும். அதை தான் நகுதற் பொருட்டன்று நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடிதற் பொருட்டு என்று நாம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கடைசி பண்பு கெடுதல் செய்தால் பொறுத்து மன்னிக்கணும். நம்ம நண்பனுக்கு ஏதாச்சும் தெரியாமல் கெடுதல் செஞ்சிட்டா உடனே நம்மளை விட்டு கோச்சிக்கிட்டு போகக்கூடாது. அதை பொறுத்து மன்னிக்கணும். அதை தான் பேதமே ஒன்றோ பெருங்கிழமை அன்றே நோதக்க செய்தல் நட்பு என்று நம்ம வள்ளுவர் சுட்டி காட்டியிருக்காரு. நண்பர்களே, இந்த பண்புகள் இருக்கிற நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் போதாது, நாமளும் இந்த பண்புகளை வளர்த்துக்கணும், மற்றவங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கணும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.
ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க.